بسم الله الرحمن الرحيم حكمة بالغة فما تغني النذر نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى وذكرهم بأيام الله صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم صوموا عاشوراء وخالف اليهود أو كما قال عليه الصلاة والسلام. மண்ணையும் விண்ணையும் படைத்து மண்ணிற்கு பெருமையாய் மனிதனை படைத்து விண்ணுக்கு பெருமையாய் விண்மீன்களை படைத்த அல்லாஹு தஆலாவுக்கே எல்லா புகழும். மேலும் கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறவற்றுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஹிஜ்ரி 1446 ஆண்டினுடைய ஆரம்ப நாட்களிலே இன்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஆங்கில வருட பிறப்பினுடைய கணக்கின்படி 2023 நிறைவடைந்து 2024 ஆண்டு துவங்கி சில மாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ, அதே போல ஹிஜ்ரி 1445 ஆண்டு முடிந்து ஹிஜ்ரி 1446 ஆண்டின் சில நாட்களிலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த ஹிஜ்ரி என்றால் என்ன, இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு எப்பொழுது உருவாக்கப்பட்டது, இந்த ஹிஜ்ரியை எதன் மையமாக வைத்து உருவாக்கினார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதே போல இந்த ஹிஜ்ரியினுடைய முதல் மாதம் முஹர்ரம், இஸ்லாமிய மாதங்களிலே முதல் முஹர்ரம் மாதத்திலே நாம் இன்று இருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்ற சிறப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவை சஹாபாக்களிடத்திலே கூறுகிறார்கள். இந்த கனவு என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கூறுகிறார்கள், நான் ஒரு முறை கிணற்றிலே தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிணற்றிலிருந்து தண்ணீரை இறக்குகிறார்கள். அவர்களால் கொஞ்ச நேரம் மட்டும்தான் தண்ணீரை இறைக்க முடிகிறது. கொஞ்ச நேரம் மட்டும்தான் அவர்களால் தண்ணீரை இறைக்க முடிகிறது. அல்லாஹ் அபூபக்கரை மன்னிப்பானாக என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கருக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தண்ணீரை கிணற்றிலிருந்து தண்ணீரை இறக்கிறார்கள். அவர்கள் தண்ணீரை அதிகமாக இறக்குகிறார்கள். அந்த அதிகமான தண்ணீர்களை வைத்து அன்றில் இருக்கக்கூடிய மக்களிடத்தினுடைய தாகங்களை எல்லாம் பூர்த்தினார்கள். அந்த தண்ணீரை வைத்து மக்கள் பலனடைந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கண்ட கனவை சஹாபாக்களிடத்திலே கூறுகிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிது நாள் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுவார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நீண்ட நாட்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுவார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒரே கனவின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னால் எவர் ஹலீஃபாவாக இருப்பார் என்பதை அந்த கனவின் மூலம் சுட்டி காண்பித்து விட்டார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சிறிது காலம் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலம் முடிந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் 4 வருடம் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். இந்த 4 வருடம் ஹலீஃபாவாக இருக்கிற சமயத்தில் 4வது வருடத்திலே ஒரு நாட்டினுடைய ஆளுநர் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள்.
ஓ உமரே, உங்களிடமிருந்து, ஓ ஜனாதிபதியே, உங்களிடமிருந்து சில கடிதங்கள் எங்களுக்கு வருகிறது. அந்த கடிதங்களில் இன்றைய நாள், இன்றைய தேதி, இது எந்த மாதத்தினுடைய கடிதம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் அந்த நேரத்தில் எங்களுக்கு குழப்பம் ஏற்படுகிறது என்று அந்த கடிதத்தில் எழுதுகிறது. அதே போல யமன் நாட்டிலிருந்து ஒரு கடிதம் வருகிறது. ஓ உமரே, உங்களிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்திலே கட்டளைகளை, சட்டங்களை போடும்படி ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்திலே ஷாபான் மாதம் என்று பதிவிட்டிருந்தது. அது சென்ற வருடத்தினுடைய ஷாபான் மாதமா, இல்லை இனி வரப்போகக்கூடிய ஷாபானுடைய மாதமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இந்த கட்டளையை இதற்கு முன்னால் நாங்கள் போட்டு விட்டோமா, இல்லது இனிமேல் நான் போட போறோமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் இஸ்லாமியர்களுக்காக ஒரு நாள் காட்டி வேண்டும், அவர்களுக்காக ஒரு கேலண்டர் முறை வேண்டும் என்பதற்காக என்று கூறுகிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு வாழ்ந்திருக்கக்கூடிய, அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் சஹாபாக்கள், பெரும் பெரும் உலமாக்களை எல்லாம் வைத்து ஒரு முடிவு செய்கிறார்கள், ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு ஹிஜ்ரி வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு நாட்கள் வேண்டும், அவர்களுக்கு என்று ஒரு மாதம் வேண்டும் என்று அந்த ஆலோசனையில் முடிவெடுக்கப்படுகிறது. அப்பொழுது ஒரு 4 விதமான விஷயங்களை கூறுகிறார்கள். ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2 என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அன்றைய காலத்திலே ஹிஜ்ரி என்பது கிடையாது. எப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ஆண்டை யானை ஆண்டு என்று சொல்வார்கள். காரணம், அன்றைய காலத்திலே ஆண்டு கணக்கு என்பது இல்லை. அப்படி இல்லை என்றால் ஒரு முக்கியமான போர் நடந்திருக்கும், ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். அந்த நிகழ்வை வைத்து இந்த நிகழ்வில் இருந்து இத்தனாவது வருடம், இந்த நிகழ்வில் இருந்து இத்தனாவது மாதம் என்று அன்றைய காலத்தில் ஆண்டு இருந்தது. இதையெல்லாம் ஒழிப்பதற்காக ஒரு 4 விஷயங்களை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிலிருந்து நாம் ஹிஜ்ரியை துவங்கலாம், ஒன்று. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்றார்களே, அதிலிருந்து ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2 என்று வைக்கலாம் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த ஹிஜ்ரத்தை வைத்து நாம் ஹிஜ்ரி 1, 2 வைக்கலாம் என்று ஒரு முடிவு செய்கிறார்கள். நான்காவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்களே, அவர்கள் மரணித்தார்களே, அந்த ஆண்டிலிருந்து ஹிஜ்ரி 1, 2, 3 என்று வைக்கலாம் என்று அந்த மஷூராவிலே சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் இவர்கள் போல் இருக்கக்கூடிய பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் கூறுகிறார்கள், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து நாம் ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2 என்று துவங்கலாம் என்று அவர்கள் கூறும் பொழுது, ஆம், இதுதான் சரியான முறையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2 என்று துவங்கிவிட்டார்கள். அந்த ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் இஸ்லாமிய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய வளர்ச்சியாக மாறியது. சர்வசாதாரணமாக 10, 20, 30 என்ற ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு உலக மக்கள் தொகையை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் 800 கோடி பேர்கள் இருக்கிறார்கள். அந்த 800 கோடி பேர்களில் 200 கோடி பேர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். இந்த ஹிஜ்ரத்தை மையமாக வைத்துதான் ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2 என்று துவங்கி இன்றைக்கு 1446 இருக்கிறது. அதே போல இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பை நாம் அடைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரமலானுக்கு பிறகு, ரமலானுடைய நோன்புக்கு பிறகு ஒரு சிறப்பு வாய்ந்த நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய ஆஷுரா நோன்பாக இருக்கிறது. அதே போல பர்லு தொழுகைக்கு பிறகு ஒரு சிறப்பு வாய்ந்த தொழுகை இருக்கிறது என்று சொன்னால் அந்த தொழுகை தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை, இரவில் நிலைநாட்டக்கூடிய தொழுகையாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வதக்கிருஹும் பி அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை நினைவூட்டுங்கள், அல்லாஹ்வுடைய நாட்களை நினைவூட்டுங்கள். அல்லாஹ்வுடைய நாட்கள் என்றால் என்ன? அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் அதிகமாய் அருள் புரிந்த நாட்களை அல்லாஹ்வுடைய நாட்கள் என்று கூறுவார்கள். அதே போல அல்லாஹ்வால் பெரும் பெரும் எதிரிகள் எல்லாம் கருவறுக்கப்பட்ட நாள், அல்லாஹ் தஆலாவினால் பெரும் பெரும் எதிரிகள் எல்லாம் கருவறுக்கப்பட்ட நாளை அல்லாஹ் தஆலாவுடைய நாள் என்று சொல்லுவார்கள். உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம்,
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே மிகப்பெரிய கொடிய அரசன் ஃபிரௌன் அவன் அழிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே, இந்த முஹர்ரம் மாதத்திலே. இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் மிகப்பெரிய அந்த ஃபிரௌன் என்ற கொடிய அரசன் அழிக்கப்பட்டான். அல்லாஹு தஆலாவுடைய நாட்களை நினைவு கூறும்போது ஒரு 3-10 நாம் நினைவு கூற வேண்டும். முக்கியமான இந்த 3-10 எப்படி என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 நாம் அதிகமாக நினைவு கூற வேண்டும். இந்த ரமலானுடைய கடைசி 10 லைலத்துல் கத்ரினுடைய மூலம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதே போல துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 ஈதுல் அல்ஹா ஈகை திருநாள், அந்த பெருநாளை வைத்து அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 சிறப்பு வாய்ந்த 10ஆக இருக்கிறது. அதே போல முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால், அந்த 10 முஹர்ரம் மாதத்திலே வரக்கூடிய அந்த ஆஷுரா தினத்தை வைத்து முஹர்ரம் மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த முஹர்ரம் 10 இந்த முஹர்ரம் மாதத்திலே எண்ணற்ற சிறப்புகள் நடந்திருக்கிறது. அந்த சிறப்புகளை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும், இந்த முஹர்ரம், இந்த இஸ்லாமிய புத்தாண்டு என்பது, அந்த இஸ்லாமிய புத்தாண்டில் இருக்கக்கூடிய அந்த 12 மாதங்களை நாம் எத்தனை பேருக்கு தெரியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சாதாரணமாக ஆங்கில மாதங்களை சொல்ல சொன்னால் ஜனவரி, பிப்ரவரி என்று லைனாக சொல்லுவார்கள். அதே போல தமிழ் மாதங்களை என்று சொல்ல சொன்னால் சித்திரை, வைகாசி எல்லாம் என்று ஒரு வெகு சீக்கிரமாக சொல்லுவார்கள். அதே போல ஒரு மனிதனிடத்திலே, ஒரு மாணவனை எடுத்து வளர்க்கக்கூடிய தந்தைமார்களிடத்திலே இஸ்லாமிய மாதங்களை சொன்னால் முஹர்ரம், அல்லாவிட்டால் ரமலான், இந்த 2 மாதங்களை மட்டும் சொல்லுவார்கள். வேற எந்த விதமான மாதங்களையும் சொல்ல மாட்டார்கள். இந்த முஹர்ரம், இந்த இஸ்லாமிய மாதங்களை எப்பொழுது பார்ப்பார்கள் என்று சொன்னால், ஒரு தகப்பன் இருக்கிறார், அந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்கோ தன்னுடைய மகளுக்கோ திருமணம் வைத்திருக்கிறார். திருமணம் வைக்கும் பொழுது பத்திரிகை அடிப்பதற்காக அந்த ஊரினுடைய இமாமிடத்திலே சொல்வார், ஹஸ்ரத் அவர்களே, என்னுடைய மகனுக்கு நான் திருமணம் வைத்திருக்கிறேன். ஆகையால் இந்த இஸ்லாமிய மாதம் என்ன, இது துல்ஹஜ்ஜா இல்ல இந்த ஹிஜ்ரி எல்லாம் கரெக்டா இருக்கா, ஒரு தடவை சரி பாருங்க என்று சொல்லுவார்கள். இதுதான் இன்றைய இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஒருவேளை நாம் அந்த ரமலானுடைய அந்த இஸ்லாமிய மாதங்களை சொன்னால் முஹர்ரம், ஜமாத்துல் அவ்வல், முஹர்ரம், சஃபர் என்று லைனாக சொல்ல மாட்டார்கள். எப்படி ஜனவரி, பிப்ரவரி என்று லைனாக கூறுகிறார்களோ அப்படியெல்லாம் சொல்லாமல் முஹர்ரம், ரமலான், ஷாபான் இப்படிதான் சொல்லுவார்கள். அதை சொல்வதற்கே பலமுறை யோசிப்பார்கள். இதுதான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நிலையாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த மாதத்திலே 2 நிகழ்வுகளை முன்வைக்கலாம். இந்த மாதத்தில், இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 2 நிகழ்வுகளை முன்வைக்கலாம். ஒன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவருடைய காலத்தில் இருந்த கொடிய அரசன் ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள். இது மிகப்பெரிய சந்தோஷத்திற்குரிய ஒரு நாளாக இருக்கிறது. அதே போல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலா என்ற இடத்தில் போரில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இது துக்கமான விஷயமாக இருக்கிறது. இப்படி இருக்கிற சமயத்தில் சந்தோஷமா இந்த முஹர்ரம் மாதம் என்பது சந்தோஷத்திற்குரிய நாளா இல்லது துக்கத்திற்குரிய நாளா என்ற கேள்விகள் எல்லாம் எழும் பொழுது அன்றைக்கு இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த முஹர்ரம் மாதம் சந்தோஷத்திற்குரிய நாட்கள் அல்ல, இந்த முஹர்ரம் மாதம் துக்கத்திற்குரிய நாட்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றால் நீங்கள் 3 நாட்கள் வருத்தமாக இருக்கலாம், அதற்கு மேல் வருத்தமாக இருக்காதீர்கள். ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் வருத்தமாக இருக்கிறார், ஒரே ஒரு ஆள் மட்டும் வருத்தமாக இருக்கலாம். யார் என்று சொன்னால் ஒரு கணவன், ஒரு மனைவி தன்னுடைய கணவனை இழந்து விட்டாள் என்று சொன்னால் அந்த மனைவி இத்தா முடிவடையும் நாட்கள் வரை வருத்தமாக இருக்கலாம். இப்படி இருக்கிற சமயத்தில் தான் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறதே அது இபாதத்திற்குரிய நாளாக இருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறதே இபாதத்திற்குரிய நாட்களாக இருக்கிறது. அந்த நாட்களிலே பிறை 9, பிறை 10 நீங்கள் நோன்பு நோக்கலாம், ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் செலவு செய்யலாம், இல்லையா உங்களுடைய மறு வாழ்விற்காக இப்பொழுது நல்லபடியாக வாழ்வதற்காக நீங்கள் துஆ செய்யலாம் என்று அன்றைக்கு இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் சொன்னார்கள்.
இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த 1446வது ஹிஜ்ரி துவக்கத்திலே நாம் எல்லாம் ஒரு நியத்து செய்ய வேண்டும். இதற்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் ஒழுக்கத்தை பற்றி பேசினார்கள், தொழுகையை பற்றி பேசினார்கள், பெருமையை பற்றி பேசினார்கள். இப்படி இருக்கிற சமயத்தில் நாம் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டினுடைய துவக்கத்திலே, யா அல்லாஹ், நான் இனி வரக்கூடிய காலங்களிலே அதிகமாக உள்ளச்சத்தோடு தொழுவேன் என்று நியத்தை வைக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களிலே ஒழுக்கத்தோடும் ஒழுக்கமில்லா கல்வியை கற்க மாட்டேன், ஒழுக்கமுள்ள கல்வியை தான் கற்பேன் என்ற நியத்தை நாம் வைக்க வேண்டும். ஆகையால் இன்னும் ஓரிரு தினங்களிலே ஆஷுராவுடைய நாளை நாம் அடைய இருக்கிறோம். ஆகையால் அந்த ஆஷுரா தினத்தினுடைய நோன்பை அல்லாஹ் தஆலா வைப்பதற்காக பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தாரில் புரிவானாக. மேலும் இந்த ஆஷுரா நாளிலே என்னென்ன சிறப்புகளை எல்லாம் இருக்கிறதோ அந்த சிறப்புகளை எல்லாம் செய்து அல்லாஹு தாலாவிடத்தில் நன்மை பெறக்கூடிய அதிகமாக நன்மை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தாரில் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.